கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். அன்பானவர்களே, ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் உண்மையுள்ளவனாக இருந்தானா அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிறையா விஷயங்களை நம்ம தோற்று போயிருப்போம். நாம் உண்மையை போய் சொல்லுவோம், ஆனால் பொய் சொல்கிறவன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஜெயிச்சுட்டு போகிற மாதிரி தெரியும். இப்போ நம்ம இல்லை சார் இதுதான் நடந்துச்சு, இல்லைங்க இதுதான் நடந்தது நம்ம சொன்னால் யாரும் கேட்க மாட்டோம். ஒருத்த பொய்யை நல்லா ஜோடித்து அந்த இடத்துல பேசுகிறப்போ அவனுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவன் ஜெயிச்சிருவான். நமக்கு மனசு போராட்டமாக இருக்கும், உடம்பே ஒரு மாதிரி செயல் இழந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா நம்ம எவ்வளோ கடினப்பட்டு ஒரு உண்மையை சொன்னோம், ஆனால் நம்மளால் ஜெயிக்க முடியலையே, பொய் சொன்னவன் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டானே அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். ஆனால் அது நிரந்தரம் இல்லை. ஏன்னா ஒருவேளை நம்ம ஒரு தவறை செய்யாமையே அதை செஞ்சோன்னு வேற ஒருத்தர் மூலிமா சாட்சி சொல்லப்பட்டு நமக்கு ஒரு சின்ன தண்டனை ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அந்த தண்டனையை நம்ம அனுபவிச்சிடறோம். சில காலங்கள் கழித்து நாம் சொன்னது தான் உண்மை, நமக்கு விரோதமாக அவன் சொன்னது பொய், அவனுடைய வார்த்தையை கேட்டு இவனை நம்ம தண்டிச்சிட்டுவேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறப்ப கண்டிப்பாக மன வருத்தம் நம்மகிட்ட தெரிவிப்பாங்க. ஆனால் அவனுக்கு கிடைக்கிற தண்டனை இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஏன்னா பேரும் கெட்ட பேர் ஆயிடுது, தப்பில்லாதவனும் தண்டிக்கப்படுறான், இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக அவன் தண்டிக்கப்படுவான், பொய் பேசினவன் தண்டிக்கப்படுவான். இந்த உண்மையை பேசினவனுக்கு அந்த இடத்துல மிக உயர்ந்த ஒரு ஸ்தலம், உயர்ந்த ஒரு ஸ்தானம் கிடைக்கும். இது உலக வாழ்க்கை. கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒரு பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா நீங்கள் பொய் பேச வேண்டாம், உண்மையாக பேசுங்க. உங்களோட வாழ்க்கையில் உங்களுடைய பேசுகிறது மட்டும் இல்லை, நீங்கள் நடப்பதும் உண்மையான ஒரு நடக்கையாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் உண்மை இருக்கட்டுங்கிறார். சில பேர் பேசுகிறதெல்லாம் உண்மை பேசுவான், ஆனால் வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பான். எப்படின்னா, பணமே இருக்காது, இருக்கிற மாதிரி காட்டிக்குவான், வசதி இருக்காது, இருக்கிற மாதிரி காட்டிக்குவான். அவன் பொய் பேச மாட்டான், எனக்கு வசதி இல்லைன்னு சொல்ல மாட்டான், எனக்கு வசதி இருக்குதுன்னு சொல்ல மாட்டான். ஆனால் மற்றவங்க நம்மளை ஒரு கேவலமாக நினச்சிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக வேண்டி இல்லாத ஒன்றை இருப்பதை போல் காட்டி ஒரு பொய்யான வாழ்க்கை வாழும். அப்படி ஒரு வாழ்க்கை கூட வாழ வேண்டாங்கிறார். நீங்கள் உண்மையாகவே இருங்க. ஏழையாக இருக்கிறீங்களா, ஏழையாகவே இருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. மற்றவங்க நம்மை ஏழையாகவே அவங்க பார்க்கட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. நாம் அடுத்தவங்க நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ வேண்டாங்கிறார். அப்போ இந்த உண்மையுள்ள வாழ்க்கை என்ன ஆகுனா, நம்மளை கடன்பட வைக்காது. உண்மையுள்ள வாழ்க்கை அடுத்தவர்களிடத்தில் நம்மளை அவமானப்பட வைக்காது. உண்மையுள்ள வாழ்க்கை நமக்கு டாம்பிகமான ஒரு வாழ்க்கை மேலே ஆசையை கொண்டு வராது. உண்மையுள்ள வாழ்க்கை மற்றவர்களால் பாராட்டப்படும். அப்போ இதெல்லாம் எதுவுமே நமக்கு இல்லைன்னு வச்சுங்களேன், நிச்சயமாகவே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்போம். எப்படின்னா, நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதற்கேற்ற நம்முடைய வாழ்க்கை தரம், நம்மளால் எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியுதோ அதற்கேற்ற வாழ்க்கை தரம், அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம வாழறோன்னு வச்சுங்களேன், நிச்சயமாகவே அந்த வாழ்க்கையில் எந்த விதமான இடையூறுகளும் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் அவமானங்களும் இருக்காது. அது எப்படி இருக்குன்னு தெரியுமா, ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கும். நல்லா சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம், நல்லா வேலைக்கு போவோம், நம்ம பிள்ளை குட்டிகளை நல்லா படிக்க வைப்போம், நம்முடைய சம்பாத்தியத்திற்கு ஏற்ற அளவுக்கு படிக்க வச்சு அவர்களையும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வர நம்மளால் முடியும், கடன் வாங்கிட்டு அவமானப்படாமல். அன்பானவர்களே, பேசுவது மட்டுமல்ல, வாழ்வதும் உண்மையுள்ள வாழ்க்கையாக இருக்கிறப்போ நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதே வசனத்தில் அடுத்த ஒரு வரியை சொல்கிறார் பாருங்க, ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனும் ஆக்கினைக்கு. நம்ம பணக்காரன் ஆயிடணும், நம்ம பணக்காரத்தனமாக இருக்கணும், நம்மளை பார்த்து 4 பேர் பார்த்து இவன் பெரிய பணக்காரன்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்கிறான் பார்த்தீங்களா, அவன் தண்டிக்கப்படுவான்.
கடவுளால் மட்டும் இல்லை, இந்த உலகத்தாலையும் தண்டிக்கப்படும். ஏன்னா பணக்காரன் ஆகிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவன் என்ன பண்ணுவான்? கடன் வாங்குவான். தன்னை பணக்காரனாக காட்டிக்கிறதுக்காக வேண்டி தவறான வழியில் சம்பாதிப்பான். தன்னை பணக்காரனாக காட்டிக்கொள்வதற்காக என்னென்ன தவறுகள் பண்ண முடியுமோ எல்லா தவறும் பண்ணுவான். இப்போ இந்த தவறுகள் தெரிகிற போது, தவறுகள் நிரூபிக்கப்படுகிற போது அவன் தண்டிக்கப்படுவான், ஆக்கினைக்குள்ளான். நமக்கு அந்த ஐஸ்வர்யவானா போல வாழ்கிற வாழ்க்கை, அந்த பொய்யான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். நாம் உண்மையுள்ள வாழ்க்கையே வாழ்வோம், உண்மையவே பேசுவோம். நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதற்கேற்ற வாழ்க்கையை வாழ்வோம். வாழ்க்கையும் உண்மை இருக்கும், பேச்சும் உண்மை இருக்கும், நம்முடைய செயலில் உண்மை இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள நிலை நிற்கும். அன்பானவர்களே, அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை வாழ நாம் உண்மையை பின்பற்றுவோம், சத்தியத்தை பின்பற்றுவோம், இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை பின்பற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இந்த உலகத்திற்கேற்ற வாழ்க்கை வாழ நீங்கள் கிருபை பாராட்டுங்க. நாங்கள் எங்களை ஐஸ்வர்யவான்களாக காட்டிக்கொண்டு நாங்கள் மற்றவர்கள் மத்தியில் அவமானப்படாதபடிக்கு நாங்கள் எளியவர்களாக, ஏழைகளாக, உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்து நீர் தருகிற அந்த பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.